வெல்கம் டு தமிழ் ஜாய். பஞ்சாப் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையேயான நேற்றைய போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது ராஜஸ்தான் அணி. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பஞ்சாப் அணியின் துவக்க ஆட்டக்காரர் KL ராகுல் வெறும் 4 ரன்கள் எடுத்து முதல் ஓவரிலேயே அவுட்டாக, ஆனால் அதற்கு பிறகு வந்த மயங்க் அகர்வால் 22 ரன்களும், சர்ஃப்ராஸ் கான் 46 ரன்களும், அதிரடி மன்னன் கிறிஸ் கெயில் 4 சிக்சர்கள் மற்றும் 8 பவுண்டரிகள் எடுத்து 79 ரன்களும் எடுத்து பஞ்சாப் அணியை ஒரு நல்ல ஸ்கோரை நோக்கி அழைத்து சென்றனர். இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 184 ரன்கள் எடுத்தது பஞ்சாப் அணி. இதில் கிறிஸ் கெயில் அவரது 6வது ரன்னை கடக்கும் போது IPL-இல் 4000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனை ஒன்றையும் படைத்துள்ளார். மேலும் அவரது நுணுக்கமான அணுகுமுறைதான் இன்றைய போட்டியில் பஞ்சாப் அணிக்கு பிளஸ் பாயிண்டாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து 185 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய ராஜஸ்தான் அணி ஒரு சிறப்பான ஓபனிங்கை கொடுத்தனர். ஒரு கட்டத்தில் அஞ்சிகா ரஹானே 27 ரன்களில் அவுட்டாக, அதன் பிறகு வந்த சஞ்சு சாம்சன் 30 ரன்களும், ஸ்டீவ் ஸ்மித் 19 ரன்களும், சாஸ் பட்லர் 69 ரன்களும் எடுத்து ராஜஸ்தான் அணியை வெற்றியை நோக்கி வெற்றிக்கு மிக அருகில் அழைத்து சென்றனர். ஆனால் இந்த போட்டியில் திருப்புமுனையாக அமைந்தது என்னவென்றால், ரவிச்சந்திரன் அஸ்வின் பந்து வீசிக் கொண்டிருந்த ஒரு சமயத்தில் ஓடி வந்து பந்து வீசுவதற்கு முன்பு ரன்னராக இருந்த சாஸ் பட்லர் கிரீஸை விட்டு விலகிய போது அதை கவனித்து உடனே சுதாரித்துக் கொண்ட அஸ்வின் சாஸ் பட்லரை ரன் அவுட் செய்தார். இந்த ரன் அவுட் கிரிக்கெட் விதிமுறையில் உண்டு என்றாலும் கூட இது போன்ற பல சமயங்களில் இப்படி ரன் அவுட் செய்துவிட்டு பேட்ஸ்மேனுக்கு எச்சரிக்கை மட்டுமே எதிரணியால் கொடுக்கப்படும். ஆனால் இந்த முறை விக்கெட்டுக்காக அஸ்வின் அப்பீல் செய்ததால் நடுவரும் அவுட் கொடுத்து விட்டார். இந்த சம்பவம் ராஜஸ்தான் அணியின் மனநிலையை சுக்குநூறாக நொறுக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதுவரையிலும் வெற்றியை தன் கையில் வைத்திருந்த ராஜஸ்தான் அணி அதன் பிறகு தாறுமாறாக விளையாடி பஞ்சாப் அணியிடம் தோற்று போயினர். இறுதியாக கடைசி ஓவர் வரை விளையாடி 14 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியிடம் தோற்று போனது ராஜஸ்தான் அணி. ஒருவேளை ஜாஸ் பட்லர் மட்டும் அஸ்வினால் அந்த சமயத்தில் ரன் அவுட் செய்யப்படவில்லை என்றால் 15 அல்லது 16வது ஓவரிலேயே ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, அஸ்வினின் இந்த அணுகுமுறையால் கிடைத்த இந்த வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.